Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa ma ataakumur rasul fakhudhuhu wa ma nahakum anhu fantahu wattaqullaha innallaha syadidul iqab. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை அவர் படைத்திருக்கின்ற மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட அழகான தோற்றத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். அந்த தோற்றத்தை மென்மேலும் அழகு கொடுப்பதற்காக அவனுக்கு ஆடையை எப்படி அவசியமாக்கி கொடுத்தார், அந்த ஆடை எப்படியெல்லாம் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரம் தெரிந்து கொண்டதை போல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இருக்கக்கூடிய அவயங்களில், அவனுக்கு இருக்கக்கூடிய பிற பொருட்கள், உடல் சார்ந்து இருக்கக்கூடிய தலைமுடியாகட்டும், அவர் வைத்திருக்கக்கூடிய மீசை தாடியாகட்டும், அவன் அணியக்கூடிய அணிகலன்களாகட்டும், இவற்றை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்தி தருகிறார். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அவருக்கு மறுப்பு தெரிவிப்பவர்களும் இருக்கிறார்கள், அவனுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத நசராக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவன், தன்னுடைய முடி அலங்காரங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் தோதுவாக இருந்து கொள்ளலாம். சில இடங்களில் இப்படி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸராக்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு தோதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதை விருப்பப்படுகிறார்கள். எந்த விஷயத்தில் என்றால், எந்த விஷயத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தி கொடுத்தார்களோ, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டதோ, அதற்கும் அந்த யூத நஸராக்களுக்கும் வேறுபாடு இருக்குமேயானால் நாம் அவர்களை புறக்கணித்தாக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு காட்டி கொடுக்கப்படாத சில விஷயங்கள், நமக்கு ஏவப்படாத விஷயங்கள் இருக்கின்ற போது நீங்கள் அவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களையும் நீங்கள் தோதுவாக இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு யூத நஸராக்கள் எப்படி முடிவைத்திருந்தார்கள், முஸ்லிம்
கொடுத்து விட்டு தான் எப்படி செய்கிறோம் என்பதையும் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். யூதர்கள் தங்களுடைய தலையை வாருகிற போது மேலிருந்து கீழாக அந்த முடியை அப்படியே கீழ் நோக்கி சீவிக் கொள்வார்கள், தொங்க விட்டுக் கொள்வார்கள். அதே போன்று முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், இவர்கள் வைக்கக்கூடிய அமைப்பை சொல்லுகிறார்கள். அவர்கள் கீழ் நோக்கி சீவ மாட்டார்கள், அப்படியே இரண்டாக வகுப்பெடுத்து சீவிக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய முடியினுடைய அமைப்பையும் யூத நஸ்ராக்கள் செய்யக்கூடிய முடியினுடைய அமைப்பையும் இரண்டையும் சொல்லிக் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மூன்றாவது ஒரு விஷயத்தை, ஒரு செயல்முறையை நமக்கு செய்து காட்டுகிறார்கள். அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை மேலிருந்து கீழாக அப்படியே எடுத்து சீவிவிட்டு அதற்கு பின்னால் பகிர்ந்தெடுப்பார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்கவிட்டதை போன்று யூதர்களை போன்றும் இருக்கவில்லை. அதே போன்று முஸ்லிம்களை போன்று வெறுமனை வகிடெடுத்துக் கொள்ளவும் இல்லை. நாம் ஆரம்ப காலகட்டங்களிலே முன்னோர்கள் சில நேரத்தில் வகிடெடுப்பார்கள். இரண்டு பகுதிகளாக தலையை வகிடெடுத்து இரண்டு புருவங்களுக்கு இடையிலே அந்த முடியினுடைய அமைப்பு இருக்குமாறு எடுப்பார்கள் அல்லவா. இது போன்ற அமைப்பில் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை அமைத்துக் கொள்வார்கள் என்று அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற போது முடி வைக்கக்கூடிய அமைப்பில் இன்றைய இளைய தலைமுறை மிகவும் மோசமான முறையை கையாண்டு கொண்டிருக்கிறது. அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பாளர்கள் அதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஒழுக்கங்களை போதிக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தை சரிவர போதிக்காமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒழுக்கங்களை போதித்தாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லாத மக்களாக இன்று தான் தோன்றித்தனமாக தெரியக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியையும் தலை அதே போன்று வைத்திருக்கக்கூடிய தாடியையும் பரட்டையாக இருக்கக்கூடியவருக்கு அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவர் பள்ளிக்கு வருகிறார். வரக்கூடியவர்களுடைய தலைமுடி கரைந்திருக்கிறது, தாடியும் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலே அவரை பார்த்துவிட்டு செய்கை செய்கிறார்கள். உன்னுடைய தலைமுடியையும் நீ வைத்திருக்கக்கூடிய தாடியையும் சீர் செய்து கொள் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கை செய்கிறார்கள். அந்த மனிதர் வெளியே செல்கிறார். தன்னுடைய தலைமுடியையும் தாடியையும் சீர் செய்துவிட்டு உள்ளே வருகிறார். வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து சொல்லுவார்கள், அலைஸ ஹாதா கைரா மின் ஐயாதி அஹதுக்கும் வஹுவ தாஹிருர் ரஸ். தலைமுடி பரட்டையாக வருவதை விட இப்பொழுது சீரான முறையில் உன்னுடைய தலைமுடியையும் தாடியையும் அமைத்துக் கொண்டு இப்பொழுது வந்திருக்கிறாய் அல்லவா, இது அழகான, எவ்வளவு அழகான தோற்றமாக இருக்கிறது என்று அவரை பார்த்து சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅன்னஹு ஷைத்தான், ஷைத்தானை போன்று இதற்கு முன்னால் இருந்தது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படியானால் நாம் இங்கே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தலைமுடி பரட்டையாகவும் அதை சீர் செய்யாமலும் தாடியை பரட்டையாகவும் சீர் செய்யாமலும் வந்த அந்த நபரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர் செய்வதற்கு சொல்லிவிட்டு அவர் சீர் செய்து வந்ததற்கு பின்னால் சொல்லுவார்கள், முன்னால் நீங்கள் வந்த நிலை அதை பார்க்கும் பொழுது ஷைத்தானை போன்று இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் இன்று பெரும்பான்மை மக்களினுடைய நிலை ஷைத்தான்களை போன்று என்று நாம் சொல்லவில்லை. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை, மிக கடினமான வார்த்தையை, இவர்களினுடைய பரட்டை தலையினுடைய அமைப்பு ஷைத்தானை போன்று என்று சொல்லி காட்டுவார்கள். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தையும் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய முடி வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே மொத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம், அல்லது உச்சி நிரப்பு முடியை வைத்துக் கொண்டு சுற்றிலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம், அல்லது தலைமுடியை வைத்துக்கொண்டு இரண்டு பாகங்களாக ஏதோ ஒரு பாலம் போட்டதை போன்று இரண்டு பகுதிகளையும் சிரைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம், அல்லது சிரைத்ததை போன்று அமைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் என்று நவீனங்களிலே மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இந்த நவீன முறையை குறித்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை தடை செய்திருக்கிறார்கள். யன்ஹா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமிஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹா அனில் கஸா, கஸாயை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது கஸா என்றால் என்ன என்று அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை கேட்பார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள்.
அப்படியானால் கஸை என்றால் என்ன என்ற கேள்வியை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது இந்த கஸை என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, ஒன்று குறைத்தல் அல்லது சிரைத்தல். இங்கே உங்களுடைய தலையினுடைய ஒரு சில பாகங்களை சிரைத்து கொண்டு மீது உண்டான பாகத்தை முடியை நிரம்ப வைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லது ஒரு சில பாகங்களில் மிகுதமான முறையிலே குறைத்து கொண்டு மிகுதமான முறையில் சில பாகங்களிலே முடியை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்தை, இந்த மாதிரி செயல்முறையை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இன்றைய நிறைய வாலிபர்களை பார்க்கின்ற போது அங்கே அவர்கள் தலையிலே வைத்திருக்கின்ற அந்த முடியினுடைய அமைப்பை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னார்கள் அல்லவா, கண்ணவோ செய்தார், அது செய்த மாதிரி இருக்கிறது என்று. அது போன்ற தோற்றத்திலே இன்றைய தலைமுறை தெரிந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த தலைமுறையை யார் சீர்திருத்தம் செய்வது என்று பார்த்தால், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் முதலிலே பெற்றோர்கள், இரண்டாவது அவர்களுக்கு பாடம் சொல்லிக்கக்கூடிய பாடசாலைகள், அது மதரசாவாகட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களாகட்டும், அல்லது அதையும் தாண்டி பக்கத்து வீட்டை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பெருமக்கள். இந்த இவர்களை தாண்டி அவர்களை சீர் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதில்லை. முதலில் கல்வி சாலைகள் பொறுத்தவரை இப்பொழுது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதை அவர்கள் பெரும்பாலும் விட்டுவிட்டார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. என்ன விஷயங்கள் அங்கே போதிக்கப்படுகிறது? இத்தனை மார்க் எடுத்தால் போதும், மதிப்பெண் எடுத்தால் போதும் என்கிற விஷயத்தை மட்டுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒழிய ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல பல கலாச்சாரங்களை கற்றுக் கொடுப்பதை தவிர்த்துவிட்டு அங்கே ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வைத்து கற்றுக் கொடுக்கின்ற போது அவர்களிடத்திலே நல்ல பல ஒழுக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் சில சமூகத்திலே இருக்கக்கூடிய விரோதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, சமூக விரோதிகள், இப்படியே சொல்லி பழக்கப்படுத்தி விட்டார்கள். மனிதன் சமத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவன், எல்லா நேரத்திலும் எல்லா அமைப்பிலும் அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், தனி மனித உரிமையில் தலையிடுவதற்கு யாருக்கும் ஒரு உரிமை இல்லை என்கின்ற போங்கிலே ஒருவனை கண்டிக்கக்கூடிய அமைப்போ அல்லது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ மாறி போய் அது சிதைந்து போகக்கூடிய காரணத்தினால் இனி வரக்கூடிய சந்ததிகள் எப்படியெல்லாம் மாறி போவார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது மிகப்பெரிய வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதுவும் சொல்ல போனால் இங்கே நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகள், அவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற போது இங்கே அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது நல்ல பழக்க வழக்கங்கள் தான். பள்ளிக்கூடங்களாகட்டும் மதரசாக்களாகட்டும் அவர்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது என்று மனப்பூர்வமான எண்ண ஓட்டத்தில் இருப்பது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உரித்தானது. ஏனென்றால் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் கொடுப்பதல்ல, அந்த ஆசிரியர் பெருமக்கள் கல்வியோடு சேர்த்து அவர்களுக்கு பல நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற மனப்பான்மை எப்பொழுது ஆசிரியர்கள் மீது விதமான எண்ணத்தில் அங்கே வருகிறதோ அவர்களுடைய பிள்ளைகள் தூய்மையானவர்களாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, பிற்காலத்தில் அந்த பெற்றோர்களை பேணக்கூடியவர்களாக மாறி போய்விடுவார்கள். அதே நேரத்தில் பெற்றோர்களினுடைய நிலைப்பாடு, ஆசிரியர்கள் அங்கே கண்டிக்கிறார், அந்த மாணவனை இப்படி முடி வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், இது போன்ற கோலத்திலே நீ நடந்து கொள்ளாதே என்று அவருக்கு அறிவுறுத்தக்கூடிய நேரத்தில் என் பிள்ளை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த பெற்றோர்கள் அங்கே வருகிறார்களோ அங்கே அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும், அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுதிருந்து சீரழிக்க துவங்கி விட்டார்கள் என்பதுதான் பொருள். அதே போன்ற வேலையைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கஸை என்பதை ஒரு புறத்தில் சிரைத்துவிட்டு மறுபுறத்திலே நீங்கள் அதிகமான முறையிலே முடிவைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். ஒரு சின்ன பையன் வருகிறார், வரக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதியினுடைய முடி சிரைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பகுதியினுடைய முடி விடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவனை குறித்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தி காட்டினார்கள். ஒன்று முடி வைப்பதாக இருந்தால் மொத்தமாக சிரைத்துக்கொள், அல்லது முடியை ஒழுங்காக ஒரே சீரமைப்பிலே வெட்டிக்கொள் என்று சொல்வார்கள். அதனால்தான் மூதறிஞர்களான உலமாக்கள் இந்த ஹதீஸினுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து தான் சொல்லித் தருவார்கள். பிடரியிலே வளரக்கூடிய கூடுதலான முடி இருக்கிறது அல்லவா, முடிவெட்டி முடிச்சதுக்கு பின்னாடி நாம் அந்த சவரத்தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலே கடைசியாக அந்த பிடரியிலே இருக்கக்கூடிய அந்த முடியை கொஞ்சம் சிரைத்து எடுப்பார்கள் அல்லவா, சரி செய்வதற்காக, சீரான அமைப்பு வருவதற்காக.
இதை கூட முன்னுண்டான உலமாக்கள் வேண்டாம் என்று தடை செய்தார்கள். காரணம் என்னவென்றால், உங்களுடைய தலை முழுக்க முடியை வைத்துக் கொண்டு ஒரு சில பாகம் அங்கே சிறைப்பு என்பது ஏற்படுகிறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த அமைப்பு. எனவே இந்த அமைப்பை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று பேணுதல் மிக்க உலமாக்கள் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எனக்கென்னவென்று இருக்கும்போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அமைப்பு என்பது சிதைந்து போய்விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக ஹஜ்ஜாஜ் இப்னு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக போனோம். அப்படி போகும்போது என்னுடைய சகோதரி அப்போ அந்த அனஸ் ரலியல்லாஹு அவருடைய வீட்டில் வைத்து சொல்லுகிறார்கள், எப்பா நீ அந்த நேரத்தில் சின்ன பையன் உன்னுடைய தலையினுடைய முடி இருக்கிறது அல்லவா, அந்த முன்முடி எதை நம்ம குதிரைக்கு தொங்கும் அல்லவா, அதே போன்று 2 பாகங்களாக பிரிந்து இந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவும் இன்னைக்கு நவீனமாக நம்முடைய பிள்ளைகள் வைக்கக்கூடிய அமைப்பு. சுத்துக்கு எடுத்துருவான், இங்கேருந்து இப்படி பார்த்தோம்னா இங்கே வரைக்கும் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக தெரியும். எங்கேயாவது சில நேரங்களிலே பார்க்கும்போது நம்ம சில வார்த்தைகளை ஜும்மாவுடைய வார்த்தையின் காரணமாக சில வார்த்தைகளை குறைத்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்கு வேற மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லவா, அந்த மாதிரி முரட்டுத்தனமான சுபாவங்களை கொண்ட பார்ப்பதற்கு அவலட்சணமான தோற்றத்திலே அங்கே வரக்கூடிய போது அங்கே அந்த சஹாபி சொல்லி காட்டுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அங்கே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க போன போது ஹஜ்ஜாஜ் இப்னு ஹஸ்ஸான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சந்திக்கும் போது என்னுடைய சகோதரி சொல்லி காட்டினார்கள், 2 பாகமாக அப்படி முன்னாடி முடி தொங்கிக்கிட்டு இருந்தது. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி சொல்லுகிறார்கள், ஒன்று அந்த 2 பக்கத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முடியை மொத்தமாக சிரைத்து விடுங்கள், அல்லது அதை ஒழுங்கான முறையிலே குறைத்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருக்கிறது என்று சொல்வதோடு மட்டுமல்ல, இது ஜியுல் யஹூத், இது யூதர்களினுடைய கலாச்சாரம் என்று சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் யூதனுக்கு மாற்றம் செய் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா யூத கலாச்சாரங்களிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இது யூத கலாச்சாரம் என்று யாரும் கற்றுக் கொடுப்பதும் இல்லை, அந்த கற்றுக் கொடுப்பதை சரியான முறையிலே கேட்டுக்கொள்வதும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இது போன்ற விஷயங்களை பேணுதலோடு நடந்து கொள்வதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படைப்புகளினுடைய அமைப்புகளில் தோற்றத்திலே சில வேறுபாடுகளை கம்பீரமாக கருதி ஆண்களுக்கு வைத்திருக்கிறார். மென்மை நிலை கருதி பெண்களுக்கு என்று சில அமைப்புகளை வைத்திருக்கிறார். இங்கே இந்த அமைப்புகளிலே குளறுபடிகள் செய்யக்கூடிய உரிமை என்பது நமக்கு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைக்கும் போது அவன் நினைச்சிருந்தா ஆண்களையும் பெண்களையும் தோற்றத்திலே ஒரே மாதிரி படைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆணை கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற தோற்றத்திலே சில அமைப்புகளை ஆண்களுக்கு மட்டுமே பிரத்தியாகமாக கொடுத்திருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு அங்கே 2 செய்தியை சொல்லுகிறார்கள். நீங்கள் தாடியை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள், தாடி வைங்க அப்படின்னு மட்டும் சொல்லவில்லை, தாடியினுடைய முடியை நீங்கள் அடர்த்தியாக அதிகமான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதோடு சொல்லுவார்கள், நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்ரிக்கீன்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் மீசையை அதிகமாக வைத்துக் கொள்வார்கள், மீசை அதிகமாக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். உதட்டுக்கு கீழே இறங்கக்கூடிய அமைப்பில், அல்லது நம்ம முறுக்கு மீசன் சொல்லுகிறோம் அல்லவா, கம்பீரமாக தெரியும் அப்படின்னு, அந்த மாதிரி உள்ள தோற்றத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்கள் தாடியை மடித்துக் கொள்வார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நீங்கள் தாடியை மிகுதமாக வளருங்கள், நீங்கள் மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அழகான பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம் எல்லாருமே என்ன ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், மனுஷனுக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, வெளி தோற்றத்தை பல்வேறு அமைப்புகளிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம் என்று ஒவ்வொரு பருவத்திற்கு தகுந்தாற் போன்ற உடலமைப்புகளையும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஒரு மனிதன் வயோதிகத்தை அடைந்ததற்கு பின்னால் நான் வாலிப தோற்றத்தை போன்று வெளியிலே மிடுக்காக தெரிய வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்திலே போவானால் அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதற்கு மாற்றம் செய்ய விளைகிறான் என்பதுதான் பொருள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் தலைக்கு சாயம் பூசக்கூடிய பழக்கங்களும் இது அதிகமாக போய்விட்டது. சாதாரணமாக
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட வயதில் முடியிலே நிறைய ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூறானியத் என்று சொல்லலாம், மொழியை தருகிறார். ஆனால் மனிதன் அதை மாற்றி அமைப்பதற்கு முனைகிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறவே நீங்கள் மாற்றி அமைக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, கருப்பு சாயம் பூச வேண்டாம் என்று சொல்லி தருகிறார்கள். நீங்கள் மருதாணியால் கலரிட்டுக் கொள்ளுங்கள், சிவப்பு நிறத்திலே கலரிட்டுக் கொள்ளுங்கள், அல்லது மஞ்சள் நிறத்திலே இது போன்ற நிறங்களிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையார் அபூ குஹாஃபா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தாடியினுடைய அமைப்பு ஒரு செடி இருக்கும் அல்லவா, அதே போன்று அடர்ந்த தாடியை வைத்துக்கொண்டு வெண்மையான தாடி பார்ப்பதற்கு ஒரு செடியை போன்று வெள்ளை செடி மாதிரி இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ குஹாஃபாவை பார்த்து சொல்வார்கள், கையுரு விஷயம் ஏதாவது மச்ச நீங்கள் மாற்றிருக்க கூடாதா, இவ்வளோ வெள்ளையாக இருக்கிறது என்று அவருக்கு சொல்லி கொண்டு கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வஜித்தனிபு சவாது, கருப்பு சாயம் பூசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அங்கே மாற்றம் செய்வதற்கு சொல்லிக் கொடுத்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு சாயத்தை பூச வேண்டாம் என்று சொல்லித் தருகிறார்கள். மார்க்க அறிஞர்களுக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை நிறைய சொல்லித் தருகிறார்கள். அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய நேரத்தில் கருப்பு சாயம் பூச வேண்டாம் என்பதில் எல்லோரும் ஏகோபித்த முடிவை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நேரத்தில் போருக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழல் ஏற்படுகிறது. அந்த ஊரில் வயதானவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்றால் எதிராளிக்கு அவனுடைய தோற்றங்கள் இவன் ஒரு கிழவன் தானே, வயசாளி தானே அப்படின்னு அவனை பார்த்து தப்பான முறையில் நினைத்து கொள்ளக்கூடாது, ஒரு கம்பீர தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் மிடுக்கான அந்த தாடியில் கருப்பு சாயத்தை பூசிக்கொள்கிறார் என்றால் அவர் அங்கே அலங்காரத்திற்காக அவர் பூசிக்கொள்ளவில்லை, நான் ஒரு வெற்றி மேலாக இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக, எதிராளிக்கு பயத்தை உண்டு செய்வதற்காக இப்படி செய்து கொள்ளலாம் என்று அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். இதை தவிர்த்து நம்முடைய இளம தோற்றம் தெரியணும் என்கின்ற நோக்கத்தில் இது போன்ற சாயம் பூசுவதை அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து மட்டுமல்ல, இன்னைக்கு நிறைய பெண்களும் சில செய்திகளை தெரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தெருக்களில் நடந்து வரக்கூடிய நேரத்தில் நறுமணம் பூசிக்கொள்வதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களுக்கு மணத்தை கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு நிறத்தை சொன்னார்கள். ஆண்களுக்கு வெள்ளை நிறத்தை சொன்னார்கள். மற்ற நிறங்களை விட ஆண்களுக்கு ஒப்பான நிறம் வெள்ளை என்று சொன்னதை போல ஆண்கள் எவ்வளவுதான் மனம் பூசினாலும் அது மனம் பூசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரை தெருக்களிலே செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் வீட்டில் உட்கார்ந்து அவர் நறுமணத்தோடு இருப்பதை மார்க்கம் தவறு சொல்லவில்லை. அதே நேரத்தில் வெளியிலே செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் இது போன்ற நறுமணங்கள் பூசிக்கொண்டு வெளியிலே செல்வார்களே, ஆனால் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வேற வார்த்தை, அதை நான் சொல்ல வேண்டாம் என்பதற்காக தவிர்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல்வேறு ஒழுக்க நெறிகளை, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எந்த ஒரு கம்பீர தோற்றத்தை யாருக்கு எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை அப்படி பயன்படுத்தி கொள்வதுதான் சிறப்பானது என்பதை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எத்தனை விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறானோ அதை உள்ளார்ந்து விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாஅத்தார்களே, நாளை மறுநாள்